ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமிசேகர். வார பலன்களில் நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஃபஸ்ட்டு இந்த வாரம் கிரக நிலைகளை பார்ப்போம், அப்புறம் நல்ல நாட்களை பார்ப்போம், அப்புறம் பலன்களை பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரம் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், கடகராசியில் செவ்வாய் இருக்கார், கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார், விருச்சக ராசியில் சூரியன் புதன், தனுசு ராசியில் சுக்கிர பகவான், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் இந்த வாரம் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வாரம் நல்ல நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது நவம்பர் 27ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்த நாள் ஆக இருக்குது. அது மட்டும் இல்லை, நவம்பர் 28ஆம் தேதியும், அதாவது நவம்பர் 27 புதன்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்களுமே முகூர்த்த நாட்கள். நவம்பர் 30 சனிக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களை, மூத்தோர்களை, பித்திருக்களை வணங்கக்கூடிய நாட்கள் அமாவாசை, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்களாக இந்த வாரத்தில் இருக்குது. இனி இந்த வார பலன்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஆகையினால் செலவுகளை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பற்றி யோசிங்க. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் கடந்த வாரங்கள்லாம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தது. இந்த வாரம் புதிய விஷயங்களில் ஈடுபடுறது, புதுசாக எதையாக தேடுறது, இதெல்லாம் வேண்டாம். நடைமுறையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மற்றபடி இந்த வாரத்தில் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், மன போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள், இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அவசரம் இருந்தாலுடைய, அவசியம் இருந்தாலுடைய ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் சுமாராக இருக்குது. நம்ம ராசி பலன் பார்க்குறதே இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரமும் நமக்கு கிரக நிலைகள் சுமாராக தான் இருக்குது வேலை வாய்ப்புகளில். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கு லோடு இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். இதையெல்லாம் இந்த வாரம் பொறுமையாக மீட்வல் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய கரியரில் நீங்கள் சஸ்டைன் ஆக முடியும். இல்லைன்னா வேலையில் பெரிய மன உளைச்சல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். அதுலேயுமே சின்ன சின்ன தடைகள் இருக்குது. பட் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருக்காவது தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்காவது சூரிட்டி கொடுக்குறதையும் கூடிய வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். இது அத்தனையுமே இந்த வாரம் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ பிரதானமாக கும்பிடுங்க. எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்தமாக சிறு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழில் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக சுய தொழில் பண்ணுறீங்க, அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏதாவது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படின்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுறீங்க, சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் வருமானங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் பரவாயில்ல. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் ரொம்ப கவனம். வேலையில் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, சர்வீஸ்னால் இங்கே வேலை கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாக இருக்கட்டும், இனி அதில் ஃபீட்டர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எதிர வேலைலாம் இருங்க.
உங்கள் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். இந்த வாரத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் சக தொழிலாளர்கள் ஒத்துழைப்பும் குறைவு. உங்களுடைய சுப்பீரியர் மட்டுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுடைய வேலையில் இருப்பாங்க. அதனால் எந்த வேலை பார்த்தாலும் மன நிறைவோட திருப்தியாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இது விஷயத்தில் ரொம்ப கவனம். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையறலால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருந்துகிட்ருக்கு. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஜாபில் இருக்கிறீங்க, வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கலாம், அல்லது எம்என்சியில் இருக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் இருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் பெரிய லெவலில் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். ஸோ எதுக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். எனி டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் வழக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள், பெட் அனிமல்ஸ் வாங்கணும் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த வாரமும் வளர்க்கலாம். போன வாரமும் இதே பலன் சொல்லியிருக்கிறேன். இந்த வாரமும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடுக்கும் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி அடையும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு சிவன் கோயிலில் போய் பண்ணிட்டு வாங்க. ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம். அது இல்லாமல் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் லைஃப்பில் ருட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. ஆக நல்லா அது விஷயங்களில் கொஞ்சம் கவனம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது நடக்கும். நீங்கள் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அல்லது யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போவீங்க.
இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. எந்த அளவுக்கு வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கடனுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பை பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. மன வாழ்க்கையில் கணவன் மனைவி 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமாரான பலன் தான். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாமே முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வாய்ப்பு இருந்தால் அதில் முதலீடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன, தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இது இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார். வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக தான் வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் ரொம்ப கவனம். உங்களுடைய கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இந்த வாரம் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். உடம்பில் 2 பேருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் முழு கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அரசு தனியார் துறை எதுவாக இருந்தாலும் வேலையில் ரொம்ப நிதானம், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக இருங்க. இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சமுதாயத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். அடிக்கடி இந்த வாரம் தெய்வ தரிசனம் அல்லது எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எனி ட்ரேடிங் பண்ணுறதும் உங்களுக்கு லாபகரமாக இருக்காது. ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதிலையாவது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் நன்மையாக இருக்கும். யாரையாவது நம்பியிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோடையாவது தொடர்பு கொள்ளணும்னா டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், மீடியேட்டர் வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப காலமாக நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த வாரத்தில் நடந்துடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் அமையும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களை அப்டேட் பண்ணுங்கள். என்னெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதையெல்லாம் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதையெல்லாம் வரிசைப்படுத்தி நீங்கள் முதல்ல செய்யுங்க. லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் இருக்கணும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில்
நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் முழுதும் முயற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு இருக்குது. நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ மேலே டெவலப் பண்ணுறதுக்கு படிப்பதற்கு இந்த வாரம் ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கோ இந்த வாரம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அது இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நான் எதிர்பார்த்த விலைக்கு போகாமல் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். அது மட்டுமே இல்லை, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் விற்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஜெயமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மை உண்டு. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், குறிப்பாக சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையும் பரவாயில்ல. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு முக்கியம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கையில் பணம் தனம் பொருள் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இல்லை, பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு பணம் வரும். அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். குறிப்பாக நீங்கள் யார்ட்டையாவது பெண்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஒருவேளை எனக்கு பணம் வரல அப்படின்னா யாரெல்லாம் முன்னோருடைய சொத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஒருவேளை நீங்கள் அவங்களுடைய முன்னோருடைய சொத்துக்களே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாராவது ஒருத்தங்கள் மூலமாக உங்களுக்கு பொருள் வரவு இருக்குது. இது எதுவுமே இல்லாதவர்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு அரியர்ஸ் பணமோ பென்ஷன் பணமோ பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டி பணமோ இன்சூரன்ஸ் பணமோ வரலன்னா இந்த வாரம் அதெல்லாமே வந்துடும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அதுலேயும் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துகிட்ருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் அது நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிலாவது நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸும் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் மிக கவனம் தேவை. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாபில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலையை பாருங்கள். உங்களுடைய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அந்த வேலையில் திருப்தியற்ற ஒரு வேலை வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ரெண்டுமே பரவாயில்ல. இந்த வாரத்தில் அப்பா அம்மா 2 பேர்லேயே யாருடைய காரியமாவது அன்பாவது உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வந்துடும். ஸோ சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ
உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல உங்களுக்கு சேல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்திற்கு, வருமானங்கள் சுமார். அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப் இல்லாமல் இல்லை, யாராவது தேடிட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான பெட்டர் ஜாப் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குறதா அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நல்ல ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள். இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்காத செய்திகள் சாதகமாக இருக்கும். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரியும். ஆனால் அதை செய்யுங்க, காலதாமதப்படுத்தாதீங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். சில டெசிஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த வாரமே ஃபைனல் பண்ணுங்கள். கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது நாம் நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். முயற்சி முயற்சி முயற்சி, இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த வாரம் முழுவதுமே அதுதான் உங்களுக்கு பிரதானமானது. கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் உங்களுடைய வீடு மாற்றம், ரொம்ப நாளாக இடம் மாறணும், வீடு மாறணும், ஊர் மாறணும்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாற்றங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. என்னுடைய சொத்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, எதிர்பார்த்து விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் ஒரு ஒத்திக்கு வீட்டுக்கு பார்க்குறேன் அல்லது ஒரு வாடகைக்கு நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. விற்பதற்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்து அடக்கி வாசிங்க. ஆனாலும் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு கம்பெனி உங்களை ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அதுலேயும் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் முழுவதுமே இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் வச்சுங்க. கண்டிப்பாக சித்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ யாரெல்லாம் வீட்டில் இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது.
குழந்தைகளால் நற்பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது எல்லாமே ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏதாவது நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா, நார்மலாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் ரிட்டர்ன்ஸுங்கிறதுக்காகவே நீங்கள் பெருசாக லோன் வாங்கி கடன் வாங்கி பண்ண வேண்டாம். இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் பண்ணல எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் அத்தனையுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மியூச்சுவலில் தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரம் இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இருப்பதற்கான சூழ்நிலைகள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரி இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது. நான் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், எனக்கு அமைவாங்கிறவங்களுக்கு இருக்குது. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தியாகும் அல்லது ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. நல்ல ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் மட்டுமல்ல, உங்களுடைய மன வாழ்க்கை அதுவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆகுமாங்கிறவங்களுக்கு மேரேஜ் உண்டு. நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஜாப் அமையுமா, அல்லது வேலை தேடிட்டுருக்கேன் கிடைக்குமா, அல்லது என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது, வேலை இருக்கும், வருமானம் இருக்குது, உடல் உழைப்பு சார்ந்த வருமானம் சம்பாத்தியம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே கும்பர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது லோனு எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், அல்லது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாமே அமையும். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய கல்விக்காக நீங்கள் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி மூவ் பண்ணணும், அப்ராடு மூவ் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் இன்க்ரிமெண்ட்டையோ பொருளாதார வசதிகளையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள் சித்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. குறிப்பாக யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வாரம் ஆரம்பிங்க. அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் நட்பலன்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் நட்பலன்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகரை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள், அது கும்பிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய பொருளாதாரம் சுமாராக இருந்த காலங்கள் மாதிரி இந்த வாரம் பரவாயில்ல. பட் எந்த பணம் வந்தாலும் உங்களுக்கான சுபகாரியங்கள், சுப செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் இடம் மாறணும், வீடு மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னுடைய சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விலைக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்குவேனா அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவீங்க.
எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரமும் அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் திருமணம் நடக்கும் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் சேஞ்சு பண்ணணும், வேலை ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும், இந்த வாரம் பண்ணுங்கள். நான் பார்க்குற வேலையை விட்டு வேறு வேலையை தேடலாமா, இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடலாமான்னா தாராளமாக பேப்பர் போடுங்க. அது மட்டும் இல்லை, வேலையின் நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஏதாவது லோனை அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு, அதில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. குறிப்பாக நான் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இந்த பிஸ்னஸை பண்ணுறேன் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த தொழிலை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முழுமுதற் கடவுள் சனி பகவானை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.